ஹலோ ஹலோ, நான் ஜனனி பேசுறேங்க. ஜனனி, ஐயோ எங்கம்மா போன நீ? இந்த நேரத்துல எங்க போன நீ? அதெல்லாம் சரி ஜனனி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நானும் உன் கூடவே வந்திருப்பேன்ல. உன்னை காணும் நானும் அம்மாவும் தவிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏடி எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்த்துட்டு நமக்கும் பதட்டமாகுதுல்ல. ஐயோ சாரி, அவசரத்துல என்ன பண்றதுனே தெரியல. நீங்க தூங்கிட்டு வேற இருந்தீங்க. தொந்தரவு பண்ண வேண்டான்னு கிளம்பி வந்துட்டேன். இந்த மன்னிச்சிருங்க. சரி ஜனனி, நாளைக்கு காலையில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். அங்கேருந்து நேராக ஊருக்கு கிளம்பிடலாம். சரியா? சரிங்க. இனிமேல் சொல்லாமல் எங்கேயும் போயிடாது. அதை மீறியும் நடுராத்தில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. சரியா? பாய்மா, பார்த்துக்க. என்னாச்சுப்பா? எங்க இருக்கலாம்? இந்த ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சா. அதான் அவங்க ஃப்ரெண்டு பார்த்த மாதிரி இவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவளும் பார்க்கலான்னு கிளம்பி போயிருக்கேன். கடவுளே. போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சேதுதான் கூப்பிடுறாரு. ஹலோ, நான் சேது பேசுறேன். போட்டோ அனுப்புறதா சொன்னீங்க, எதுவும் அனுப்பல? இல்லை சாரி சேது, என் ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்க. ஓ, நாங்கள் தூங்கிட்டு இருந்ததுனால ஜனனி அப்படியே சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டாங்க. அதான் அவசரப்பட்டு உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல விடுங்க. அவங்க கிடைச்சிட்டாங்கல்ல, நல்ல விஷயம். எனிவே சேது, ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்னங்க இருக்கு? சரிங்க, நான் ஃபோனை வச்சிடறேன். ஓகேங்க. போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம். போ. சரிப்பா. கொஞ்ச நேரத்துல ஜனனி நம்மள பயமுறுத்திட்டால. சரி விடுமா, நீ போய் தூங்கு. போய் ரெஸ்ட் எடு. போய் தூங்கு. மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் நைட்டு ஜனனிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீங்க சிரமப்பட வேண்டியதா போயிடுச்சு. பரவாயில்ல சுமதி, நீ மட்டும் என்ன பண்ணுவ? பெரியவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்திருப்ப. நாங்க இங்க தங்குனது ஒரு வகையில நல்லதா போச்சு. உண்மைதான்மா. நான் தாம்மா சொல்லிட்டு வந்திருக்கணும். விடுஜனனி, உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எப்படியோ என் மருமக ஜனனி ஒரு உசிரை காப்பாத்திட்டா. சுமதி, பெரியவரை நல்லா பாத்துக்கோமா. இவருக்காகவாவது இவர் பொண்ணு திரும்ப வரணும். மா, ஜனனி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாம இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். சரிம்மா. இப்பதான் ஜனனி முகத்துல சிரிப்பையே பாக்குறேன். நீங்க 2 பேரும் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. கடவுள் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. சரி, நாங்க புறப்படுறோம் சுமதி. சரிங்கம்மா. நீ கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. சரியா? கிளம்புறோம். வரேங்க. ஜனனி, நான் வரேன். ஆமா. நான் போயிட்டு வரேன்ப்பா. நான் சீக்கிரமே மும்பைக்கு போய் வேலைக்கு சேர்ந்துட்டு உங்களையும் என்னோட கூட்டிட்டு போயிடுறேன்ப்பா. அது வரைக்கும் என் மனசு உங்களே தான் சுத்திட்டு இருக்கும்.
ஸ்கூல் லீவு மாமா. அப்படியா? அப்புறம் இங்க தனியா உட்காந்துருக்கேன். பாட்டி சித்தி எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. அம்மாவும் அப்பா விளையாடலாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் சூப்பர் குட்டி, விளையாடலாமே. ஆனா கண்ணாமூச்சி நம்ம 2 பேரும் மட்டும் எப்படி விளையாடுறது? தனியா போய் முட்டிக்கிட்டு போர் அடிக்குமே. ஒண்ணு பண்ணாமா, நீ போய் ஜனனி அத்தைய கூட்டு வா, நம்ம 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம். எப்படி? வேணாம் மாமா. ஏன்? நான் தான் ஜனனி அத்தை கூட பேச மாட்டேன்ல. ஆ. அப்புறம் எப்படி நான் போய் விளையாடுறது? நான் கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க. நீ கூப்பிட்டா வரமாட்டேன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? நீ போய் கூப்பிட்டு தான் பாரு. என்ன யோசிக்கிற? போடா, போய் கூப்பிட்டு வாடா, கண்டிப்பா வருவாங்க.